நமக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அச்சுடன் மிகை திசையில் சாய்வு கோணத்தை கொண்ட கோட்டின் சாய்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. 90 டிகிரி 0 டிகிரி. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் அப்போ என்ன பண்ணலான்னா, ஜியோஜிப்ராவில் போயிட்டு ஆங்கிள் வித் கிவன் சைஸ் அப்படிங்கிற டூலை சூஸ் பண்ணுவோம். எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டு, இன்னொரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுவோம். இப்போ ஆங்கிள் வித் கிவன் சைஸ் என்ன கொடுக்கலான்னா, டிஃபால்ட்டாக இங்கே 45 டிகிரி இருக்கும். நம்ம அதை அழிச்சிட்டு 90 டிகிரின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள். ஸோ சிடி டேஷ்னு ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகிருக்கும். இது 90 டிகிரி இருக்குது. இப்போ இதில் போயிட்டு இங்கே பாருங்கள் லைன் டூல்ஸ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த 2 பாயிண்ட்டை டச் பண்ணுங்கள், லைன் கிரியேட் ஆகிரும். இந்த 2 பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள், லைன் கிரியேட் ஆகிரும். இப்போ அவருடைய கொஸ்டின் என்னன்னா, எக்ஸ் அச்சுடன் மிகை திசையில் சாய்வு கோணத்தை கொண்ட கோட்டின் சாய்வு கேட்டிருக்காங்க, ஸ்லோப். அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஆங்கிள் மெஷர்மெண்ட் டூல்ஸில் போனீங்கன்னா இங்கே ஸ்லோப்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஸ்லோப் வந்து கொஸ்டின் மார்க். ஏன்னா வெர்டிக்கல் லைனுக்கு ஸ்லோப் வந்து நாட் டிஃபைன்டு, வரையறுக்க இயலாது. இதுதான் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. இப்போ இங்கே இருக்குது 0 டிகிரிங்கிறது இந்த கோட்டு மேலேயே தான் இருக்கும். அப்போ இந்த கோடை டச் பண்ணுங்கள், என்ன கிடைக்கு பாருங்கள், ஸ்லோப் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக இருக்கும்போது வரையறுக்க இயலாது, 0 டிகிரியாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோட்டின் சாய்வு வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி மேக்ஸை டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக மேக்ஸ் கான்செப்டை புரிஞ்சுக்குவாங்க. தேங்க்யூ.